கிறிஸ்துவில் அன்புமிக்க இறைமக்களே, இன்று வாழ்க்கையில் மிக மிக அடிப்படையான அம்சங்களை இறைவன் இந்த ஞாயிறு செய்தியில் நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, நல்ல வார்த்தை இன்சொல் பேசுவதினால் அவன் வாழ்வு மலரும். இன்னொன்று, இன்சொல் பேச வேண்டுமானால் அவனுக்கு பார்வை நேர்மறை எண்ணம் கொண்ட பார்வையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாதான் காரணம், நாக்கு தான் காரணம். ஏனென்றால் கண் பார்ப்பது ஆனால் பார்க்கிறது, காது கேட்கிறது, நாம் பார்க்கிறோம், மூக்கு நுகர்கிறது, இதனால் உள்ளே செல்லுகிறத ஒழிய நாம் பார்க்கிறோம். இதனால் அடுத்தவர் பாதிக்கப்படுவது இல்லை. மாறாக இந்த உணர்வுகளெல்லாம் ஒன்று கூட்டி வாயில் வருகிற அந்த வார்த்தையினால் நீ மற்றவரை வாழ வைக்க முடியும் அல்லது சாக அடிக்கவும் முடியும். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான், பையன் வந்து நிற்கிறான், அப்போ சொன்னான், இதோட நீ என்னத்துக்கடா நீ படிக்கிற, செத்து போடான்றார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆற்றுல அவனுடைய பிணம் மிதக்கிற. ஒரே வார்த்தை, பையன் போய். ஆகவே இந்த வார்த்தையினால்தான் உலகில் பலவிதமான இழப்புகள், ஏராளமான துயரங்கள் உண்டு. அதை மிக அருமையாக ஞான ஆகமத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார். குடும்பத்தில் பார்க்கிற போது நாம் பார்க்கிறோம், இன்று குடும்பங்களில் நம்ம சட்ட வல்லுநர்களில் நாம் கேட்கிற போது என்ன தெரிகிறது? அதிகமாக விவாகரத்து ஆகிக்கொண்டே இருக்கிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இணை விரியாமல் அன்பில் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் தினந்தோறும் சண்டை. சகிக்கவே முடியாது, ஐயோ இந்த துன்பத்தை இனிமேல் தாங்க முடியாதுன்னு டைவர்ஸ் வாங்கின்னு போயிடுறாங்க. இல்லை அம்மா வீட்டுக்கு போன அந்த அம்மா திரும்ப வராமலே கிடக்கிறது. இவர் தண்ணி அடிச்சுட்டு பைத்தியக்காரனாக ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. வார்த்தை, ஒரே வார்த்தையினாலே உறவுபடுகிறது. வார்த்தையினாலே பார்க்குறோம், அண்ணனுக்கும் தம்பிக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எந்த அளவிற்கு என்றால் பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் சும்மா ஒரு குடும்பத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் உறவே இல்லை. அவர்கள் அந்த குடும்பமே நரகமாக கிடக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுவதினால் கடும் சொல் குளவை உண்டாக்கும், அழிவை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். இது குடும்பத்தில் மட்டுமல்ல, எல்லா தளத்திலும் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சமூகத்தில் நீங்கள் சிறைக்கு போனால் ஜெயிலில் அங்கே கொலை குற்றவாளிகள் எல்லாம் இருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை, சாகும் வரை தண்டனை எல்லாம் போட்டிருக்கிறான். என்னன்னு சொன்னால் ஒரு 50% மேலே எல்லாமே வந்து வார்த்தையினால் அவனுடைய காயப்பட்டவன் கையில் கத்தி எடுத்து ஒரே குத்து. பாதி பேருக்கு மேலே எல்லா ஜெயிலையும் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த வார்த்தையை சொன்னால் என்னால் தாங்க முடியல, ஒரே குத்து போய். அதனால் வந்து யார் அண்ணனை தம்பி குத்துறான், அண்ணன் செத்து போகிறான், அண்ணி வந்து விதவை, தம்பி வந்து ஆயுள் கால தண்டனை, அங்கே அந்த அம்மாவும் விதவை மாதிரி கிடக்க வேண்டியதான். இது இது சமூகத்திலும் இருக்கிறது. அரசியலில் நாம் பார்க்கிறோம், இந்த கடும் சொற்களினால் பெரிய தலைவர்கள் உண்டாக்கிய கட்சிகளெல்லாம் காலியாக கிடக்கிறது. பெரிய கட்சியெல்லாம் காலியாக போகுது, வார்த்தை. ஆகவே கடும் சொல் குடும்பத்தை, இன்னும் வந்து அரசியலை, சமூகத்தை மட்டுமல்ல சமயத்தை பாதிக்கும். ஒரு பங்கில் நீங்கள் பார்க்கலாம், பங்கு சாமியார் சொல்லிட்டாருன்றதுக்கு கடவுள் மேலே கோவப்பட்டுன்னு கோயிலுக்கே வராத எத்தனை பேர் இருக்காங்க. சாமியார் அப்படி சொல்லிட்டாரு. என்னன்னு சாமியார் சொன்னால் என்னையா, கடவுள் அங்கே இருக்கிறாரு, அன்னிலேருந்து அவன் வேறு பங்கு கூட போயிடுறான் போலகுது. இன்னும் நாம் பார்க்குறோம், இங்கே இந்த பங்கில் உள்ள குழுக்கள் கூட உடைந்து போய் கிடக்கிறது. ஒரு சொல், கடும் சொல், மரியாயின் சேனை, அன்பியங்கள், பாடற் குழு, இப்படியெல்லாம் இந்த குழுக்கள் எல்லாம் உடைந்து போகிறது. ஒரே சொல் தான்.
ஒட்ட வைப்பதற்கு பல மாதம் பல வருஷங்கள் ஆகும். பங்கே பங்காக இருக்காது, பங்கு பங்காக போட்டுக்கொள்வார்கள். ஆகவே கடும் சொல். அதனால் சொல்லுகிறார்கள், தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறா, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்டதை போய் மருந்து போட்டாக்க சரியாக போகுது. ஆனால் நாவினால் சுட்ட வடு அவன் வாழ்நாள் முழுவதும் அவனில் இருக்கும். ஆகவே நீங்கள் கடும் சொல்லை தவிர்த்து நீங்கள் இன்சொல் நற்செய்தியை சொல்லுங்கள். ஆகவே தான் இந்த விவிலியம் முழுவதும் சொல், வார்த்தை தான். உலகம் உண்டாகட்டும் என்றார், வார்த்தையில் உண்டானது. கடவுள் சொன்ன சொல், அந்த நற்செய்தி, அந்த வார்த்தை தான் இந்த விவிலியமாகவே இருக்கிறது. ஆகவே நல்ல சொல்களை நாம் சொல்லுகிற போது நம்ம மற்றவர்கள் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். அது வர வேண்டுமானால் இன்னொன்று சொல்லுகிறோம். அதனால் தான் சொல்லுகிறான், அந்த சீராக் ஆகமத்தில் மிக அருமையாக அவன் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அரிசி இருக்கிறது அப்படியே நம்ம ஆக்கி அந்த நெல்லோடு சாப்பிட்றது இல்லை. நம்ம நல்ல அரிசி வேண்டுமானால் அது அரவையில் போட்டு நம்ம அரைச்சி உமியை நீக்கி நம்ம தெளிவான அரிசியை உண்கிறோம். ஆகவே உமி தின்பதில்லை, நான் அரிசியைத்தான் தின்கிறோம். ஆகவே உன் எண்ணங்கள் ஏராளமான கோபம், இதுங்க உணர்ச்சி எல்லாம் வரும், அவனை குத்திரலான்னு. ஆனால் போட்டு அரைக்கணும். அந்த உமியை தள்ளிவிட்டு வெளியில் வருகிற போது நல்ல வார்த்தையாக அந்த அரிசியாக அதை உண்ண வேண்டும். சீராக் ஞாபகம் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுவதில்லை. உமி போல கெட்ட அந்த எண்ணங்களை எல்லாம் தள்ளி நீங்கள் நல்ல வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் நெஞ்சத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லுகிறார். இன்னொன்றும் அவர் சொல்லுவார், குயவன் கையில் இருக்கிற இந்த பாண்டம், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெல்லாம் பிழிஞ்சு அப்புறம் அதெல்லாம் பாண்டமாக்கி எல்லாம் இருக்கட்டும், அது எப்படி மண் பாண்டமாக ஆக வேண்டுமானால் சூளையில் வைத்து சுட வேண்டும். சுடுகிற போது நின்றால், உடையாமல் இருந்தால்தான் அது பாண்டம், இல்லை என்றால் மண். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான கோபம், இதுங்க கர்வம், அடி இதெல்லாம் வரும். ஆனால் நீ எப்படி பிசைஞ்சு எடுத்து சூளையில் போட்டு அதை சூடாக்கி டெஸ்ட் பண்ணிட்ட பின்னாடி தான் அந்த பாண்டம் வருவது போல உள்ள எல்லாத்தையும் அடக்கி அந்த வாயில் வருகிறது நன்சொல்லாக இன்சொல்லாக வர வேண்டும். பாருங்கள், ஞானாகம ஆசிரியர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவும் நற்செய்தியிலே மிக அழகாக அவர் சொல்லுகிறார், குருடனுக்கு பார்வை அவனுக்கு வழிகாட்ட முடியுமா? ஆகவே பார்வை பார்க்கிறவனுக்கு எப்பவுமே நீங்கள் பார்க்கிறது நேர்மறை சிந்தனையாக நீங்கள் சிந்தியுங்கள். என்ன பண்ண, எல்லாரிடமும் நல்லது இருக்கிறது, எல்லோரும் நல்லவரே என்று பாருங்கள். நம்ம பாப்பாண்டவர் மிக அருமையாக சொல்லுவார், 3 காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். என்ன அது வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் இல்லை சமூகத்தில் இருந்தாலும் சாமியார் இல்லை மக்களாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார், அடிக்கடி நீங்கள் சொல்ல வேண்டியது சாரி. கணவனோ இல்லை பையனோ எதை தப்பு பண்ணிடுறா, இல்லை சாமியார் கூட தப்பு பண்ணுறாரு, மக்கள் இருக்கிறாங்க தப்பு பண்ணுறாங்க, உடனே பாப்பாண்டவர் சொல்கிறாரு, ஐயா நீ சும்மா டிஸ்கஷன்லாம் வளர்த்துக்காது, அவங்ககிட்ட போய் சாரி வா என்னை மன்னிச்சிருப்பா, முடிஞ்சிருக்காரு. அப்புறம் அடுத்து அவர் அடிக்கடி சொல்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும், சாரி, அடுத்து ப்ளீஸ். எதுனாலும் ப்ளீஸ், தண்ணி குடிக்கிறீங்களா ப்ளீஸ், ஏன்னா ஒரு டீ குடிக்கிறீங்களா ப்ளீஸ், கொஞ்சம் உக்காரலாமா, ஏந்திரியா என்ன இடத்துக்கு பதிலாக மூஞ்சில் குத்து தான் கிடைக்கும். அதனால் இந்த ப்ளீஸ் என்ற வார்த்தை ப்ளீஸிங்காக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் பாப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர் சொல்லுகிறார். ஆகவே அடுத்தது அவர் சொல்கிறது என்னன்றாங்க, நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்ல வேண்டியது சாரி மாதிரி எஸ்கியூஸ் மீ அது வந்துனே இருக்கணுமா. ஆகவே ப்ளீஸ், சாரி, எஸ்கியூஸ் மீ நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் பார்வை நேர்மறையாக இருக்கும், உங்கள் சொல் இன்சொல்லாக இருக்கும், எல்லோருக்கும் வாழ்வு பிறக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பார்வை என்பது நேர்மறையான பார்வையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அருமையாக சொல்லுகிறார். ஒரு குருட்டு பையனை போல இருக்கக்கூடாது. இன்னும் நாம் சொல்லுவதைப் போல நம்ம தெளிவாக இருக்கிறவர்கள் தான் அடுத்தவருக்கு வழிகாட்ட முடியும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், எல்லாரும் நல்லவரே. அது ரொம்ப அருமையாக அவர் பின்னொழியிட்டு அவர் காட்டுகிறார். அந்த பாவியை கொண்டு வருகிறார்கள், அது உண்மையான பாவி தான்,
கல்லால் எரியப்பட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு அவளை காப்பாற்றுகிறார். அங்கேயே அந்த பொண்ணு நிற்கிறா. ஆண்டவருக்கு என்னம்மா யாரும் கல் எரியலையா? ஓகே, நானும் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டோம்மா, போய் வா, பாவம் செய்யாது. ஆகவே பார்க்கிறோம், ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய பாவியை கூட அவருடைய இன்சொல், நீ பாவம் செய்யாதம்மா, போ, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பிடப்பட மாட்டீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள் நீங்கள் கண்டனம் செய்யப்பட மாட்டீர்கள். ஆகவே அவர் சொல்லுவது போல நம்முடைய ஆண்டவர் இறைவன் இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல இரக்கமுள்ளவராய் இருங்கள், இறைவன் தூய்மையாக இருப்பது போல தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்யக்கூடியவர், பாவிகளையும் புனிதர்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நேர்மறை சிந்தனை, நல்ல சொல் வாழ்க்கையை வளரச் செய்யும், நிறைவாழ்வு கிடைக்கும். ஆகவே கடும் சொல்லை நீக்கி இன்சொல் பேசுவதற்கு இறைவனிடம் வரம் கேட்போமா.